அந்த தெருவில் ஒருத்தர் காலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிச்சிருக்காரு, விரல் நசுங்கி போச்சு. உடனே நம்ம தெரு டாக்டர் தானேன்னு வந்து டாக்டர் இதில் கொஞ்சம் விரல் ஏதாவது வச்சு விடுங்க அப்படின்னு சிஸ்டர்னு அந்த நர்ஸிட்ட கேட்டிருக்கான். அதெல்லாம் முடியாது, நீ 41வது ஆளாக உட்கார். எதுக்கு விரல் தானே சிஸ்டர், அதெல்லாம் தெரியாது உட்காருன்னு உட்காந்தான். சட்டையை கேட்டுன்னு இருக்கு. எதுக்கு சிஸ்டர் சட்டை விரல் தானே இருக்கான், அதெல்லாம் பேசப்படாது, சட்டையை கேட்டுனா எல்லாரையும் பாரு, எல்லாம் சட்டை இல்லாமல் இருக்கு. மறுபடியும் சட்டையை கட்டி வச்சான். வாயை திறந்தான், தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. இவன் தெர்மாமீட்டர் வச்சுட்டு யோசிக்கிறான், எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க, இவங்க விரல்லாம் இதே கேஸா அப்படின்னு எட்டி பார்க்குறான். அவன் விரல்லாம் நல்லா இருக்கு. சரி எதுக்குடா வந்தேன்னு கேட்கணும்னா வாயை திறக்க முடியல. அவனும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். இந்த 40 பேரும் ஏதோ பேசுறதுக்கு தயாராக இருக்கான், ஆனால் வாயை திறக்க முடியல. கண்ணு செவந்திருக்கு, வாய் பலூன் மாதிரி உப்பிருக்கு. சகிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஒரு 15 நிமிஷம் கழித்து அந்த அம்மா நர்ஸு ஓடி வந்து ஒரு தெர்மாமீட்டராக எடுத்து அந்த தெர்மாமீட்டருக்கு டெம்பரேச்சர்லாம் குறித்து டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு. அதுக்கப்புறம் இவன் பேச ஆரம்பித்தான். 41வது ஆள் விரல் நசுக்கிட்டு வந்தானே, இது என்ன டாக்டரா என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறதுனே ஒரு விவரம் இல்லாமல் போச்சு, இதை நான் சும்மா விட மாட்டேன், இவ்வளோ நேரம் என்னை வேஸ்ட் பண்ணி விட்டாங்க ஒரு சும்மா ஒரு சாதாரண காயத்துக்கு, ஒன்று கத்த ஆரம்பித்தான். இது ரொம்ப அக்கிரமம் அநியாயம்னு. அப்போ இதுக்கு முந்தின ஆள் இருக்கானே 40வது ஆள், அவன் அட்வைஸ் பண்ணுறான், இதை பாருப்பா, இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு, சகிப்புத்தன்மை இது மாதிரி இடத்துல தான் நாம் வளர்த்துக்கணும். இப்போ என்ன தெர்மாமீட்டர் வச்சு பார்த்துக்கா இப்படிலாம் வந்து துள்ளுறான் அனாவசியமாக, அதிக பிரசித்தனமாக அப்படி துள்ளாத, கொஞ்ச நேரம் மரியாதையாக வாழை சுட்டிட்டு உட்கார் அப்படின்றான். அப்படி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. வாழை சுட்டிட்டு உட்காடுறான்னு சொன்னதும் 41 இன்னும் கோவம் வந்துடுது. எனக்கு இவ்வளோ புத்தி சொல்றியடா, நீ எதுக்கடா வந்தேன்னு கேட்டான். நான் தபால் கொடுக்க வந்தவையா, நான் தினம் இப்படி வருவேன், சட்டை கேட்டு சொல்லுவாங்க, கேட்டு வைப்பேன், தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாட்டு எடுத்து நம்ம தெர்மாமீட்டர் ஏன் தவாலை கொடுத்துட்டு நம்ம பாட்டு சட்டையை மாட்டிட்டு போகிறேன். என்ன குறைஞ்சி போச்சு, எல்லாரும் சகிப்புத்தன்மை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி புத்தி சொன்னாங்க. அது மாதிரி இது மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதாவது பேசுறதுல விஷயம் இல்லைன்னா கூட இப்படி மறைமுகமான சில பலன்கள் அதில் உண்டு. அந்த இது அது மாதிரி பலன்களாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா பேச்சாளர்கள் சில பேர் பேச